இன்னைக்கு இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் எப்படி செய்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். பெப்பர் சிக்கன் செய்றதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆயில் சேர்க்காம ஒரு கடாயில நல்லா வறுத்து எடுத்துக்கறணும். அது கூடவே ஒரு 5, 6 வரமிளகாவும் எடுத்துட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சிரலாம். நம்ம இப்ப சிக்கன் செய்றதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு, அது கூட ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு சின்னதா ஒரு பட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம், நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் நீல வாக்குல எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். பெரிய வெங்காயம் இருந்தா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வெங்காயத்த சேர்த்துட்டு அத நல்லா வதக்கி விடணும். சிக்கன், மட்டன், மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறம், அது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் ஒண்ணே 1 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சின்னதா இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்குனதுக்கப்புறம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இது எல்லாமே நல்லா மசிய வதங்கி வந்ததுக்கப்புறம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் எடுத்துக்கணும். பெப்பர் சிக்கனுக்கு சிக்கன் ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு, நம்ம இந்த ஸ்டேஜ்லயே உப்பும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வேக வச்சிரலாம். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல. சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியிலேயே அது வேகட்டும். இப்ப நம்ம மசாலா ரெடி பண்றதுக்காக ஆற வச்சிருந்தத எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கறணும். இப்ப 2 நிமிஷத்துல சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருந்தது. இது கூட இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இந்த அளவு கரெக்ட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிரணும். ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுறணும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துரும். மல்லித்தழை தூவிட்டு இறக்கிட்டோம்னா பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் சாதத்தோட மட்டும் இல்லாம சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்கிட்ட லெமன் இல்ல. லாஸ்ட்டா லெமன் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு இந்த பெப்பர் சிக்கன் கூட ரசம் தான் வச்சிருந்தேன். நம்மளுடைய சேனல நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.